DRG Kids. இந்த கதை 9 சிலைகள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு ரத்தன்கட் ராஜ்யத்துல சித்ரசேன்னு ஒரு சிலை செய்றவர் இருந்தாரு. அவர் செஞ்ச சிலை எல்லாமே அப்படியே உண்மையானது மாதிரியே இருக்கும். அது நம்ம கிட்ட வந்து இப்போ பேசும் அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் அவர் சிலையை பத்தி தான் பேசுவாங்க. வெளிநாட்டுல இருந்தெல்லாம் அவரோட சிலைய பாக்குறதுக்காக வருவாங்க. எல்லா இடத்துலயும் அவர் புகழ் தான் பரவி இருந்துச்சு. ராஜ்யத்துல அவருக்கு நிறைய மரியாதையும் இருந்துச்சு. இந்த மாதிரி நடக்கும்போது அரண்மனையில மகாராஜா என்ன சொல்றாருன்னா, சித்திரசேனன் மாதிரி ஒரு கலைஞன் நம்ம ராஜ்யத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய புகழ் எத்தனையோ நாடுகளுக்கு பரவி இருக்கு. அவராலதான் நம்ம ராஜ்யத்தோட கௌரவமே அதிகமாயிருக்கு. ஆமா மகாராஜா, சித்திரசேனன் மாதிரி ஒரு கலைஞன் நம்ம நாட்டுல எங்கேயுமே கிடையாது. அவரு நம்ம ராஜ்யத்துல இருக்கிறது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இன்னைக்கு அரண்மனையில எல்லா மந்திரிகளையும் சந்திக்கிறது எதுக்குன்னா, நம்ம ராஜ்யத்துல ஒரு விஷயத்த பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்க மகாராஜா, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. நம்ம ராஜ்யத்தோட கலைஞன் சித்திரசேனன் நம்ம நாட்டுல எவ்வளவோ புகழ பெற்றிருக்காரு. அதனால சித்திரசேனன் நம்ம நவரத்தினங்கள் கூட்டத்துல ஒருத்தரா இருக்கணும்னு நான் விரும்புறேன். என்ன மந்திரி அவர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகாராஜா, நீங்க நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க. நம்ம ராஜ்யத்துக்கு இது கண்டிப்பா ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கும். ராஜ்யத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. மகாராஜா என்ன சொன்னார்னா, மகாராஜா, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன். அதுக்கப்புறம் சித்திரசேனை பத்தி எல்லாரும் நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. எல்லா இடத்துலயும் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரத்தன்கட் மக்களுக்கு அவங்களோட கலைஞன் மேல ரொம்ப மரியாதை இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு நாள் சில பேர் அவரை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது, கேள்விப்பட்டியா, சித்திரசேனாவை மகாராஜா அவர்கள் நவரத்னத்துல ஒருத்தராக்கிட்டாங்களாம். ஆமா ஆமா, மகாராஜா நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு. நம்மளோட சித்திரசேனால வெளிநாட்டுல கூட நம்ம ஊருக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் சித்திரசேனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா போக போக சித்திரசேனுக்குள்ள அகங்காரம் வந்துருச்சு. ராஜ்யத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒரு வாட்டி ஒரு விஷயத்த பத்தி அரண்மனையில எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன சித்திரசேனா அவர்களே, இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தையும் சொல்லுங்க. மந்திரி அவர்களே, தேவையில்லாத விஷயங்களை பத்தி நான் எப்பவும் பேச மாட்டேன். அது மட்டும் இல்லாம இது என்னுடைய வேலை கிடையாது. என் நேரம் விலை மதிப்பானது. நான் இப்போ கிளம்புறேன். சித்திரசேன் மகாராஜாக்கு வணக்கம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. மந்திரிக்கும் அரண்மனையில இருக்கிற மத்தவங்களுக்கும் அவர் அப்படி பண்ணது சுத்தமா பிடிக்கல. மகாராஜா, சித்திரசேனா அவர்கள் இப்படி போயிருந்திருக்கவே கூடாது. இது அரண்மனையை அவமானப்படுத்துற மாதிரி. மந்திரி யாரே, நீங்க அதை கண்டுக்காதீங்க. சித்திரசேனன் அவர்கள் ஒரு கலைஞன். கலைஞர்கள் எப்பவும் இப்படிதான் இருப்பாங்க. அவருடைய விஷயத்தை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. மகாராஜா சொன்னது கேட்டு அரண்மனையில இருக்கிற எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. ஆனா சித்திரசேனுக்குள்ள ஒரு பக்கம் நாளுக்கு நாள் அகங்காரம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு நாள் ஒருத்தர் சித்திரசேன் கிட்ட வந்திருந்தாரு. சித்திரசேனன் அவர்களே, எனக்கு ஒரு துர்கா மாதா சிலையை செஞ்சு கொடுங்க. இங்க பாருங்க கேஷவ் அவர்களே, கடவுளுடைய சிலையை செஞ்சு கொடுக்கறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இதுக்காக என்கிட்ட எல்லாம் வர தேவையில்லை. நீங்க சொன்னதும் உண்மைதான். சிலையை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உங்கள மாதிரி இங்க யாராலையும் சிலையை செய்ய முடியாது. சரி, ஆனா இப்போ எனக்கு நேரம் இல்ல. நாளைக்கு நான் நிறைய சிலையை செய்யணும். எனக்கு நேரம் இருக்கும்போது சொல்றேன், நீங்க அப்ப வாங்க. கேஷவ் அங்கிருந்து சோகமா கிளம்பிடுறாரு. சொர்க்கத்துல இருக்கிற யமராஜா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் விஸ்வகர்மா கிட்ட என்ன சொன்னார்னா, இவனுக்கு அகங்காரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இவனுக்கு புகழ் வர ஆரம்பிச்சதிலிருந்தே இவனுக்குள்ள இருக்கிற பெருமை இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு அகங்காரம் உங்களுக்குள்ளேயும் எப்பவும் இருந்ததே இல்ல. மனுஷனுக்கு இருக்கிற பெரிய குறையே இதுதானே. யாருக்கு பேரு பணம் புகழ் கிடைக்குதோ அவங்களுக்கு அகங்காரமும் அதிகமாயிடும். அப்பனா நாம அவரை சொர்க்கத்துக்கு கூப்பிட்டுலாமா? சித்திரசேன் பண்றத பார்க்கும் பொழுது பூமியில அவரோட நேரம் முடிஞ்சதுன்னு தான் எனக்கும் தோணுது. யார் சொல்றதையும் அவர் இப்போ கேக்குற மாதிரி தோணல. அப்படின்னா நானே போய் அவனை இங்க கூட்டிட்டு வர போறேன் பாருங்க. யமராஜா சித்திரசேனை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான யோசனைக்கு வந்துட்டாரு. ஆனா இத பத்தி தெரியாத சித்திரசேன் இங்க அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம அரண்மனைக்கு அனைத்தையும் கற்ற ஒரு ஞானி வந்திருக்காரு. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமைன்னு சொல்லலாம். மகாராஜா, நான் ஒரு சாதாரண மனுஷன்தான். கடவுள் எனக்கு என்ன ஞானத்தை கொடுக்கறாரோ அதை நான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பேன். சுவாமி, நீங்க எதிர்காலத்தை பத்தி சொன்னது இதுவரைக்கும் தப்பா போகல. இந்த ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய கலைஞன் கிடைப்பாருன்னு நீங்க தான் ஒரு நாள் சொன்னீங்க. அதுவும் உண்மையாதான் இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மகாராஜா.
நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்கணும். என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு துணையா இருக்கும். சுவாமி, என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? உங்களை பத்தி எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வரும். அரண்மனையில இருக்கிற எல்லாரும் அவங்களோட எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எதிர்காலத்தை பத்தி எதுவுமே கண்டுக்காத அளவுக்கு சித்திரசேன் அவரோட இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்கிருந்து எழுந்திருக்க கூட இல்ல. அப்ப மகாராஜா என்ன சொன்னார்னா, சித்திரசேனன் அவர்களே, உங்களுக்கு உங்களோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? மகாராஜா, எதிர்காலத்தை நானே தான் உருவாக்குவேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது என் கஷ்டத்துக்கான பலன். எதிர்காலத்தை யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த விஷயம் அரண்மனையில இருக்கிற எல்லாரையும் பாதிச்சுது. ஆனா சுவாமி சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, நீங்க சொல்றது உண்மையான விஷயம்தான். உங்க எதிர்காலத்தை உங்களால தான் உருவாக்க முடியும். ஆனா அந்த எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. எதிர்காலத்துல எனக்கு இன்னும் நிறைய புகழ் கிடைக்கும். வெளிநாட்டுல எல்லாம் என்ன பத்தி தான் பேசுவாங்க. பணமும் புகழ் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது. வெளிநாட்டுல எல்லாம் உங்களை பத்தி இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பணமும் புகழும் உங்ககிட்ட நிறைய இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு தெரியாது அப்படி ஒரு விஷயமா? சரி, என்ன சொல்ல போறீங்க? என்கிட்ட வந்து சொல்லுங்க, வாங்க. அத சொல்றதுக்கு முதல்ல உங்க கையில இருக்கிற ரேகையை பார்த்தாதான் முடியும். சித்திரசேனன் அவர்களே, நீங்க சுவாமி கிட்ட உங்களோட கைகளை காட்டுங்க. மகாராஜா சொன்னதை சித்திரசேன் கேட்டாரு. அவரோட கைய சுவாமிக்கு காட்டினாரு. அப்ப அந்த சுவாமி என்ன சொன்னாருன்னா, இப்படி நடக்க கூடாது. என்னாச்சு சுவாமி? எதுக்காக அப்படி சொன்னீங்க? மகாராஜா, நான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்னா, இன்னிலிருந்து எண்ணி 21வது நாள்ல இவர் இறந்துருவாரு. இது கேட்ட உடனே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க சுவாமி? நான் சொல்றது உண்மைதான் மகாராஜா. இன்னிலிருந்து 21வது நாள் நடுராத்திரியில அவரோட மரணம் நடக்க போகுது. இது கேட்ட உடனே சித்திரசேன் பதட்டப்பட ஆரம்பிச்சிடறாரு. ஆனா அவரோட அகங்காரத்துல, நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். நான் இப்போ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். இந்த மாதிரிலாம் எப்படி நடக்கும்? உங்களோட ரேகையில என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொன்னேன். சொல்லிட்டு சுவாமி கிளம்பிட்டாரு. நாட்களும் கடந்துகிட்டே போகுது. ஆனா இன்னொரு பக்கம் சித்திரசேன் மனசுல பயமும் அதிகமாயிட்டே இருக்கு. யமராஜாவையே ஏமாத்தலான்னு அவர் ஒரு யோசனையை பண்ணாரு. என்ன சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறது அவ்வளவு சுலபம் இல்ல. நான் தான் சித்திரசேன். என்னுடைய எதிர்காலத்தை நான் தான் எழுதுவேன். இப்படி நினைச்சுக்கிட்டு அவரை மாதிரியே 9 சிலைகளை செஞ்சாரு. 21வது நாள் அந்த சிலைகள்ல ஒருத்தரா இவரு இருந்தாரு. எல்லாமே பார்க்கவும் ஒரே மாதிரி இருந்துச்சு. இதுல உண்மையான சித்திரசேனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கடினமான விஷயம். இப்போ நான் இந்த சிலைகளுக்கு நடுவுல நிம்மதியா தூங்குறேன். யமராஜா வந்து இந்த சிலைகளை ஒண்ண எனக்கு பதிலா கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு சித்திரசேன் தூங்கிடுறாரு. அவர் கூட்டிட்டு போக யமராஜா வந்து ஒரே மாதிரி 10 சித்திரசேன் தூங்குறத பார்த்து ஆச்சரியமாகறாரு. என்னது இது? 10 சித்திரசேனா? இவங்கள உண்மையான சித்திரசேன் யாரு? இது இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சே. நான் தப்பான சித்திரசேனை கூட்டிட்டு போயிட்டேன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டமாயிடும். யமராஜா கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை வந்து என்ன சொல்றாருன்னா, என்ன ஏமாத்துறதுக்காக நீ ரொம்பவே நல்ல திட்டம் போட்டிருக்க சித்திரசேன். ஆனா உன்னோட சிலைகள்ல நீ ஒரு தப்பு பண்ணிருக்க. அந்த தப்பு என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். தப்புங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே சித்திரசேன் எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா அவரால அவர் செஞ்ச சிலையில குறை இருக்குன்னு சொன்னா ஏத்துக்கவே முடியல. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, என்ன தப்பு இருக்குதுல? சித்திரசேன், கண்டிப்பா உன்னோட அகங்காரம் தான் உன்னை ஒரு நாள் அழிக்க போகுது. இன்னைக்கு நீ அதே தான் பண்ணிருக்க. நீ மட்டும் எதிர்க்கலனா உண்மையான சித்திரசேன் யாருன்னு என்னால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. உன்னோட அகங்காரத்தினாலதான் நீ இப்ப சாக போற. இப்ப நீ என் கூட கிளம்பு. அதுக்கப்புறம் யமராஜா சித்திரசேனை கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. அதனாலதான் எப்பவும் அகங்காரம் நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க.